அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம தமிழ்ல எப்படி 80 இல்லாட்டி 85க்கு மேல எப்படி மார்க் வாங்குறது அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா தெளிவா பேச போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போதான் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் இன்னும் எனக்கு தொடர்ந்து வீடியோ போகிறது சப்போர்ட்டா இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் நம்ம ஸ்கூல் புக் எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ட் கேண்டிடேட் இருந்தாலும் சரி, இல்லை நியூவா ஒரு ஆஸ்பிரன்ஸ் இருந்தாலும் சரி, ஓகேவா? இப்பதான் நீங்க படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்க எக்ஸ்பீரியன்ஸா ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஓல்டு சிலபஸ் படி நம்ம படிச்சிருப்போம். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸா படிக்கிறவங்க ஓல்டு சிலபஸ்க்கு நம்ம மேக்ஸிமம் அடாப்ட் ஆகி பாஸ் பண்ற நிலைமையில தான் நம்ம 2025 நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த குரூப் 4க்கு வந்து எல்லாமே இருந்தோம். பட் கால சூழ்நிலை சிலபஸ் மாறி ஸோ எக்கச்சக்க ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அது நடந்து முடிஞ்சதா இருக்கட்டும். அதை பத்தி மறுபடியும் போட்டு உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறாதீங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருமோ, நம்ம எப்படி வந்து பாஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டை தயவு செஞ்சு வச்சுக்கிறாதீங்க. இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க மைண்ட் செட்டை நீங்க தான் கொண்டு வரணும், ஓகேவா? ஸோ நீங்க பழைய மைண்ட் செட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காம்படிட்டர், அதாவது ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள முந்தி நம்ம ஜெயிக்கணும், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு 4000 3000 தான் வேகன்சியே போடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த வருஷம் கொஞ்சம் 5000 6000 வந்தா நல்லா தான் இருக்கும். பட் நம்மளுக்கு எப்படி அந்த டைம்ல எப்படி சூழ்நிலை இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து செயல்படுறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஹை லெவல்ல மார்க் வாங்கி வேலைக்கு போக முடியும். அந்த ஜாப் வந்து நம்ம கிட்ட வந்து சேரும், ஓகேவா? ஸோ நீங்க பழைய சிலபஸ்ல இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு புது சிலபஸ் படி உங்களை தயார்படுத்திக்கோங்க. அதே மாதிரி புது சிலபஸை இது வரைக்கும் நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழ் இருக்கு இல்லையா? தமிழ்ல மொத்தம் 7 யூனிட் இருக்கு. அந்த 7 யூனிட்டும் உங்களுக்கு மைண்ட்ல அப்படியே ஸ்டோரா இருக்கணும். நீங்க சிலபஸே ஃபுல்லா படிக்காம ஸ்கூல் புக்கை படிச்சீங்க அப்படின்னா நீங்க பின்தங்கி தான் இருப்பீங்க, ஓகேவா? சோ சில பேர் சிலபஸ் ஃபுல்லா படிச்சுட்டு ஸ்கூல் புக்ல எந்தெந்த பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கரெக்டா தெளிவா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்க. நீங்க படிக்கிறோம் அப்படின்ற பேர்ல ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. சிலபஸ் என்னன்னு சரியா விளங்காம, சிலபஸ் நீங்க ஃபுல்லா படிக்காம. ஸோ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் 7 யூனிட்ல யார் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு 7வது யூனிட்ல ஒரு 5-6 மேக்ஸிமம் 6-7 புலவர் பேர் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டிகேசி, வீரம முனிவர், ஜி.யு. போப். அதுக்கு பிறகு சொல்லணும் அப்படின்னா பாவேந்தர். பாரதியார் கிடையாது, ஆனா பாவேந்தர் இருக்காரு. ஆனா நீங்க பாரதியார் உட்காந்து விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருப்பீங்க தமிழுக்கு, ஓகேவா? பட் அவர் சிலபஸ்ல வருவாரு, எங்க மேக்ஸிமம் ஜிகேல தான் அதிகமா கவர் ஆவாரு, ஓகேவா? சோ நீங்க பாரதியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, பாரதிதாசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? சோ சிலபஸ் படிச்சவங்க பாவேந்தர் அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து படிப்பாங்க. பாரதியாரா ஜஸ்ட் ரீட் அவுட் தான் போதும், ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் செலக்டிவா படிக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நம்ம சிலபஸ்ல எது கவர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு ஆள் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஐடியாஸ் வேணா மற்றவங்களோட ஹெல்ப் வந்து தேடிக்கலாம். பட் எப்பயுமே வந்து அடுத்தவங்க சொல்லி தருவாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை தயவு செஞ்சு மாத்துங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் 7 யூனிட்டுக்கான சிலபஸ் நீங்க தெளிவா படிச்சிருக்கணும். மேக்ஸிமம் அதை எடுத்து ஒரு 2-3 டைம் நீங்களா பார்த்து கூட எழுதுங்க. அதுவே உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். அதுக்கு பிறகு ஸ்கூல் புக்கை எடுங்க. டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு டெஸ்ட்டுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ நாளைக்கு அதை பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆன்லைன்ல போட்டிருக்க ஸ்டூடெண்டும் சரி, ஆஃப்லைன்ல போட்டிருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஒரே டெஸ்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மல்டிபிள் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ சிங்கிள் டெஸ்ட் போட்டாலும் அதை கரெக்டா எடுத்து நீங்க கொண்டு போகணும், ஓகேவா? மல்டிபிள் டைப் ஆஃப் டெஸ்ட் போனீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்றதா இதை ஃபாலோ பண்றதா அப்படின்ட்டு ஒரு குழப்ப சூழ்நிலைக்கு மாறிடுவீங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு செயலா மாறிடும், ஓகே? ஒரு டெஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணணும், அதை 100% ஆஃப் எஃபர்ட்டை போட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் நான் முக்கியமான வீடியோ சொல்றேன், ஓகேவா? ஸோ தமிழுக்கு சிலபஸ் நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கணும். 7 யூனிட்மே வந்து அது போக அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பேஜ்லயும் எது வந்து கவர் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஸோ அது போக கலைச்சொற்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு நிறைய இருக்கு. அது ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு புக்கு மேக்ஸிமம் முடிஞ்சா 2005 2003 புக் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா படிக்கலாம். படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலதான் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்டு இது எம்மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஸோ 2003 தமிழ் புக்ல வந்து கொடுத்துருக்கான். சாவினா எந்த மொழி சொல் கொடுத்துருக்கான் அந்த புக்ல, போர்ச்சுகீசிய மொழி சொல். அதே மாதிரி அலமாரி அப்படிங்கிறது எந்த மொழி சொல், அதுக்கான தமிழ் சொல் என்ன
அது எல்லாமே வந்து 2003 புக்ல கொடுத்துருக்கான். ஸோ நீங்க புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க தெளிவா படிச்சிருக்கணும். அதுக்கு பிறகுதான் அவுட் சோர்ஸ். நீங்க புக்கில் இருக்கதே ஒழுங்கா படிக்காம அவுட் சோர்ஸ் போனீங்க அப்படின்னா ரொம்ப டஃப் ஆயிரும். நீங்க அந்த 70 மார்க் வந்து கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருந்தா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க எந்த அகாடமி படிச்சிருந்தாலும் சரி 70 மார்க் 65 to 70 மார்க் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல தான் கேட்பாங்க. மிச்சம் 30 மார்க்ஸ் தான் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் அந்த வேலையை தீர்மானிக்கக்கூடிய அந்த 30 மார்க். அது மட்டும் இல்லாம உங்களை கன்ஃபியூஸ் ஸ்டேட் கொண்டு போகக்கூடியதும் அந்த 30 மார்க். அது எங்க போகும் அப்படின்னா அவுட் சோர்ஸ் தான். மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் தான் இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு முன்னாடியே குரூப் 2 எக்ஸாம் வரனால அதுல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை பார்த்து நம்மளே ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஸோ இது மாதிரி தான் குரூப் 4 கொஸ்டின் மேபி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சிம்பிள் ஐடியாவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து குரூப் 4 தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு பிறகு குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த இயர் நம்மளக்கா என்னமோ தெரியல, பட் குரூப் 1 குரூப் 2 முன்னாடி வந்துருது குரூப் 4க்கு. ஸோ லாஸ்டா தான் குரூப் 4 வருது. அதனால குரூப் 2லே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு கூட நம்ம மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் படிச்சாலும் கவர் பண்ண டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழுக்கு இதான் ஐடியா. ஓகேவா? ஸோ சிலபஸ் நீங்க படிக்கணும். ஸ்கூல் புக்ல எந்த ஒரு எக்ஸாமுக்கு ஒரு சிங்கிள் பேஜ் எடுக்கிறீங்கன்னா அதுல இந்த சிலபஸ்ல இருக்கு, இது வந்து சிலபஸ் இல்ல அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபைன் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ நான் என்னோட சேனலே கூட கொடுத்துருக்கேன் 7th எந்தெந்த பேஜ்ல வந்து சிலபஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வேர் டு ஸ்டடி நான் கொடுக்குறேன். பட் அது போக நீங்களா ஓனா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ் நினைச்சு பயப்படாதீங்க. தமிழ் தான் நம்மளுக்கு 100%, அதாவது 200 கொஸ்டின்ல 100%, அதாவது 50% வந்து தமிழ் கொஸ்டின் தான். 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா? 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் தமிழ் கேட்கறாங்க. அதுல நம்ம 80, 85 எடுக்கணும். அடுத்தவன் நம்ம 90 எடுக்கணும், நம்ம 95 எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் இருந்தா மட்டும்தான் தமிழ்ல மார்க்கும் கிடைக்கும். ஜிகேல மார்க் லோவானா கூட தமிழ் மார்க் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இன்க்ரீஸ் ஆன ஒரு ஸ்டேட் போயிடலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸ் நம்ம எப்படி மேக்ஸிமம் குறைஞ்சது 20க்கு மேலே போட்டுடலாம், 20, 23க்கு மேலே கூட போட்டுடலாம் நல்லா நீங்க எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா. பட் தமிழ் வந்து அப்படி கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். ஓகேவா? ஸோ அவுட் சோர்ஸ் நம்ம பெரிய நிறைய இருக்கு, அவ்வளோ கடல் இருக்கு, அவ்வளோ நம்மளால படிக்க முடியாது. பட் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தெளிவா நீங்க 70 கொஸ்டின் சரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 30 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க அந்த 70 கொஸ்டின் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதை வச்சு அந்த 30 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் சாலிடா போட முடியும் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ மிச்ச 15 கொஸ்டின் அதை எப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம் ஹாலில் அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஏன்னா அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி போட வேண்டிய அந்த தருணம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த டைம்ல என்ன தோணுதோ அதை போட்டுட்டு வாங்க. மேக்ஸிமம் அதுவே போதுமான அளவு. ஓகேவா? ஸோ 85க்கு மேல எல்லாமே எடுக்கணும் தமிழ்ல, அதுதான் என்னோட ஆசை. ஸோ நீங்க உங்களோட ஐடியாஸை மாத்துங்க, ஸ்மார்ட் வே யூஸ் பண்ணுங்க. இன்னும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதை தாண்டி ஸ்மார்ட்டா எப்படி திங்க் பண்றது அப்படின்னு நீங்க யோசிங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டுட்டே இருந்தீங்கனாலும் கஷ்டம் தான், ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கனாலும் கஷ்டம் தான். ரெண்டுமே இருக்கணும். ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும், ரெண்டுமே தான். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ஈக்குவல் டு சக்சஸ். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமா இருக்கணும். ஓகேவா? மற்றவங்களை விட நம்ம அதிகமா மேல வரணும். அந்த போட்டி எப்பயுமே உங்க மனசு இருக்கணும். அப்பனா மட்டும்தான் நீங்க அந்த 2026 டிசம்பர் 20 செம்மையா வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த நாளை உங்களுக்கானதை எண்ணி படிங்க. தமிழ்ல மட்டும் இல்ல, எல்லா டாபிக்லயுமே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பட் தமிழுக்கு வந்து நம்மளுக்கு 50% மார்க் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ 100 கொஸ்டின்ஸ். அதனால கண்டிப்பா ஸ்கூல் புக் நல்லா தெளிவா படிங்க. முக்கியமா அந்த ஒரு பேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து சிலபஸ்ல கவர் ஆகுது கவர் ஆகல அப்படின்றத அந்த திங்க் கெப்பாசிட்டியை வளர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டுமே நான் தெளிவா படிச்சாலே போதும். ஸோ நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஜஸ்ட் சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா படிங்க, டெய்லி எஃபர்ட் போடுங்க, அதிகமான எஃபர்ட் போட்டு படிங்க. எந்த ஒரு நாளையும் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க, அதுவே போதுமான அளவு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா பார்க்கலாம். நிறைய டீச்சிங்கும் என்னோட சேனல்ல வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது